தலைவி அம்மா அவர்களும் ஆட்சியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு உயிரென போற்றப்பட்டன. தலைமை சொல்வதையே தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு ராணுவ வீரர்களைப் போல் தொண்டர்கள் செயல்பட்டார்கள். இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரும்பு கோட்டையாக இருக்கின்றது என்றால் அதன் அசைக்க முடியாத எக்கு சுவர்களாக இருப்பவர்கள் தொண்டர்கள் தான் என்பதை மறுக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்படும் விஷயத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டளைக்கு கழக தொண்டர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள். ஒரு தொண்டர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இலக்கணம் வகுத்தவர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ஆவார்கள். கழக தொண்டர்கள் மக்கள் திலகம் மாண்புமிகு எம்ஜிஆரை போல மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களை தேடி பதவிகள் தானாக வரும். பல்வேறு தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய காலம் கணிந்து வரும் என்ற நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைமைக்கு கட்டுப்படும் அறிவுரையை உங்களிடம் கூறுகின்ற பொழுது ஒரு கதை என் நினைவுக்கு வருகிறது. ஒரு கோயில் கோபுரத்தில் பல புறாக்கள் குடியிருந்தன. அந்த புறாக்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் புறா இருந்தது. அந்த தலைவர் புறா மற்ற புறாக்களுக்கெல்லாம் எந்தவித துன்பமும் நேராமல் பாதுகாத்து வந்தது. ஒரு நாள் காலை வணக்கமாக எல்லா புறாக்களும் இறை தேடி கொண்டிருந்தன. அப்போது தலைவர் புறாவை காணவில்லை. மற்ற புறாக்கள் எல்லாம் தலைவர் புறாவை காணாது மனவேதனையுடன் பல இடங்களிலும் தேடி அடைந்தன. ஆனால் அன்று பகல் முழுவதும் தலைவர் புறா இருக்கும் இடம் தெரியாமல் மாலையில் மற்ற புறாக்கள் அனைத்தும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தது. அந்த நேரம் தலைவர் புறாவும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்துவிட்டது. மற்ற புறாக்கள் எல்லாம் ஆச்சரியத்துடன் தலைவர் புறாவை பார்த்து காணாமல் போன விஷயத்தை பற்றி கேட்டன. அதற்கு தலைவர் புறா, நேற்று நான் கோயில் வளாகத்தில் இறை தேடி கொண்டிருந்த போது கோயில் அதிகாரிகள் சிலர் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெறப் போகிறதா, அதனால் கோபுரத்திற்கு வர்ணம் அடிக்கப் போவதாகும், அதற்கு முன் கோபுரத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் நாளையே வேலையை ஆரம்பிக்கலாம், அவர்களால் நமக்கு துன்பம் நேரிடலாம். எனவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக எடுத்து நாம் தங்க போகும் இடத்தை தேர்வு செய்வதற்காக அவசரமாக சென்று விட்டேன். பக்கத்தில் உள்ள காட்டில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தை தேர்வு செய்திருக்கின்றேன். அது நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். நாளை காலையில் நாம் அங்கு குடிபெயர்ந்து விடலாம் என்று தலைவர் புறா கூறியது. தலைவருடைய தன்னகமில்லாத செயலை நினைத்து மற்ற புறாக்கள் பாராட்டின. மறுநாள் காலை புறாக்கள் அனைத்தும் காட்டில் உள்ள ஆலமரத்திற்கு குடிபெயர்ந்தன. அப்போது தலைவர் புறா அனைத்து புறாக்களையும் அழைத்து, நீங்கள் அனைவரும் இதுவரை கோபுரத்தில் தங்கியே வாழ்க்கையை ஒட்டியிருந்தீர்கள், தனியாக கூடு கட்டி வாழ்ந்ததில்லை. ஆனால் இப்போது கூடுகட்டில் தான் வாழ வேண்டும் என்கிற நிலையில் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாம் அனைவரும் தனித்தனியாக கூடு கட்டி பிரிந்து வாழ்ந்தால் காட்டில் உள்ள மிருகங்களும் பெரிய பறவைகளும் நமக்கு துன்பம் நேரிடலாம். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே கூடாக கட்டி அதில் சேர்ந்து வாழலாம் என்று யோசனை கூறியது. தலைவர் யோசனையை ஏற்றுக்கொண்டு புறாக்கள் ஒரே நாளில் கூட்டை கட்டி முடித்து விட்டன. அனைத்து புறாக்களும் ஒரே கூட்டில் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கின. அந்த மகிழ்ச்சிக்கு திருஷ்டி வைப்பது போல் மறுநாளே ஒரு சம்பவம் நடந்தேறியது. அன்று காலை அனைத்து புறாக்களும் இறை தேட புறப்படுவதற்கு முன்பு தலைவர் புறா கூட்டுக்கு வெளியே வந்து வெளியில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தது. ஆலமரத்தின் அருகிலே புறா கூட்டை உற்று பார்த்தபடி ஒரு பெரிய கழுகு உட்கார்ந்திருந்தது. சுதாரித்துக் கொண்ட தலைவர் புறா வேகமாக திரும்பவும் கூட்டுக்கு சென்று மற்ற புறாக்களிடம், நம்மை பிடித்து தின்பதற்கு வெளியிலே ஒரு கழுகு காத்து கொண்டிருக்கிறது, யாரும் என் கட்டளை இல்லாமல் வெளியிலே வந்துவிட வேண்டாம், நான் எப்படியாவது அந்த கழுகை சமாளிக்கிறேன் என்று கூறியபடி தலைவர் புறா கழுகு இருக்கும் இடம் தேடி கழுகு இருக்கும் இடம் நோக்கி வந்தது. கழுகில் காலில் விழும்படி, நல்ல வேளை, பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது, எனக்கு வேலை மிகவும் எளிதாகிவிட்டது என்றது. என்ன வேலை எளிதாகிவிட்டது, புலம்பிக் கொண்டே வருகிறாய் என்று கழுகு கேட்டது. அதற்கு தலைவர் புறா, ஒன்றுமில்லை கழுகாரே, வழக்கமாக இந்த வருஷம் மாபோலி என்கின்ற வெளிநாட்டு பறவை
நமது காட்டுக்கு வந்திருக்கிறது. அந்த பறவைக்கு கழுகு மாமிசம் தான் மிகவும் பிடிக்குமாம். ஒரு முறை வரும்போது குறைந்தது 10 கழுகையாவது சாப்பிட்டு விட்டு போய்விடும். இங்கிருக்கும் ஏதாவது ஒரு புறாவை பிடித்துக் கொண்டு அந்த பறவையின் உதவியுடன் கழுகுகள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளும். துரதிருஷ்டமாக இந்த வருடம் அது கண்ணில் நான் பட்டுவிட்டேன் என்றது. அதிர்ச்சி அடைந்த கழுகு அந்த பறவை இப்போது எங்கே இருக்கிறது என்று பதற்றுடன் கேட்டது. என் கூட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ வெளியில் இருக்கும் விஷயத்தை சொன்னால் அது உடனே வந்துவிடும், எனக்கும் வேலை எளிதாகிவிடும் என்று கூறி தன் கூட்டை நோக்கி தலைவர் புறா திரும்பியது. புறாவே, கொஞ்சம் நில், நான் இங்கிருந்து தப்பித்து தொலைதூரம் சென்று விடுகிறேன். இனிமேல் இந்த பக்கம் திரும்பியே வரமாட்டேன் என்றபடி கழுகு வேகமாக பறந்து தப்பித்தது. தலைவர் புறா மீண்டும் கூட்டுக்கு வந்து வெளியில் நடந்த விஷயத்தை மற்ற புறாக்களிடம் கூறியது. நாம் தனித்தனியாக இருந்திருந்தால் அந்த கழுகிடமிருந்து தப்பித்திருக்க முடியாது. தலைவரே, நீங்கள் சொன்னதை கேட்டு ஒரே கூட்டில் இருந்தால்தான் தப்பித்தோம் என்று மற்ற புறாக்கள் தலைவர் புறாவை புகழ்ந்தனர். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அந்த தலைவர் புறாவை போலத்தான் கழகத்தை கண்ணின் மணி போல் சிந்தாமல் செதறாமல் கழகத்தை ஒரே குடையின் கீழ் கட்டி காப்பாற்றி வந்தார்கள். அவர் வழியை பின்பற்றி 1.5 கோடி கழக தொண்டர்கள் நாம் ஒரு கூடு பறவை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு அம்மாவில் நம்மிடம் ஒப்படைத்து சென்றுள்ள கழகத்தை வளர்த்து மாண்புமிகு அம்மாவில் கூறியது போல எனக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 100 ஆண்டுக்கு மேல் நிலைத்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதை மெய்ப்பித்து காட்ட இந்த நேரத்தில் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த இனிய விழாவில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் மற்றும் பல்வேறு அரசு துறையின் சார்பில் 207 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் 13 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, வேளாண்மை துறை, பேரூராட்சிகள் துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆகிய துறையின் சார்பில் புதிய கட்டணங்கள் திறந்து வைப்பதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் 21,099 நபர்களுக்கு 219 கோடியே 99,60,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவியில் வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுதே இந்த திருப்பூர் மாவட்ட மக்கள் பயன்பெற வேண்டும், விவசாய பெருடு மக்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே அறிவித்தார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா வழியிலே வந்த அம்மா அரசு இதற்காக இந்த ஆண்டு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் 3 மாவட்டங்கள் உள்ளடங்கிய விவசாய பெருவடி மக்கள் பயன்பெறுகின்ற ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டத்திலே கிட்டத்தட்ட 1.50 டிஎம்ஸ் கனடி தேவை. இந்த திட்டத்திற்காக 70 நாட்கள் தண்ணீர் எடுக்கப்பட்டு 250 கனடியிலே தண்ணீர் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 9 வட்டங்களில் உள்ள 30 பொதுப்பணித்துறை ஏரிகள், 41 ஒன்றிய ஏரிகள் மற்றும் 630 குளம் குட்டைகள் இதனால் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த திட்டம் 2 திட்டங்களாக வகுக்கப்பட்டன. அவை இந்த திட்டத்திலே மிக முக்கியமாக கவனித்து எந்த திட்டம் எளிது, எந்த திட்டம் வேகமாக விரிவாக இந்த திட்டத்தை ஆய்வு செய்த பொழுது இதிலே நமக்கு கிடைத்தது பவானி அருகில் உள்ள காளிங்கராயன் பகுதியிலிருந்து தண்ணீர் பம்ப் செய்யப்பட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்திற்காக 1516 கோடி ரூபாய் அரசு ஒதுக்க இருக்கின்றது. இது மாநில அரசாங்கத்தினால் மூலமாக செயல்படுத்தலாம். இதற்கு முன்பு இருந்த திட்டம் இன்றைக்கு மத்திய அரசிடத்திலிருந்து அனுமதி பெற வேண்டும், வனப்பகுதியிலிருந்து கொண்டு வர வேண்டும். சுமார் 7-8 ஆண்டு காலம் இந்த திட்டத்திற்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் 7-8 ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது 30 மாதத்தில் திட்டம் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பணியில் டெண்டர் விடப்பட்டு இந்த பணி துவங்குகின்ற ஒரு நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அம்மாவுடைய அரசு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய ஆட்சியிலே திறப்போலா செய்து இந்த 3 மாவட்ட விவசாய பெருடி மக்கள் பயன்பெறுவார் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல நேடியலை வீட்டிருக்கின்ற மாவட்டத்தைச் சேர்ந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருமைச்சவர் வேலுமணி அவர்களும், திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருமைச்சர் விடுதலை பெற்ற ராதாகிருஷ்ணன் அவர்களும், உங்களுடைய துணை சபாநாயகர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்களும், இந்த திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கலா முன்னோடி பொறுப்பாளர் அத்தனை பேர் விவசாய குடிமக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். எங்கள் பகுதியை தென்னை மரங்கள் அதிகமாக நாங்கள் பயிரிட்டிருக்கின்றோம். இந்த தென்னை மரத்திலிருந்து நீராகின்ற பானத்தை இறக்குகின்ற ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி தாருங்கள், அதற்கு என்று தனியாக அறிவிங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே இந்த நீரா பானம் மூலமாக ஒரு அருமையான திட்டத்தை அரசு அறிவித்திருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த நீரா பானம் எடுப்பதன் மூலமாக விவசாயிகள் பல மடங்கு வருமானம் பெறுவார்கள். இன்றைக்கு ஒரு தென்னை மரம் 1000 ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் என்று எடுத்துக்கொண்டால், இந்த நீராபானம் வருகின்ற பொழுது, அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு தென்னை மரத்திற்கு குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் என்று மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு விவசாயிகளுடைய அரசு. விவசாயிகள் என்ன எண்ணுகின்றதோ அதை நிறைவேற்றுகின்ற ஒரே அரசு அம்மா அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அதே போல வண்டல் மண் இன்றைக்கு விவசாயத்திலே உரமிட்டு தான் விவசாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. உரமிட்டு விவசாயம் செய்கின்ற பொழுது அதிகமான விளைச்சலை பெற முடியவில்லை. இயற்கையான நம் அந்த விளைச்சலை நமக்கு கிடைப்பதில்லை. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இங்க இருக்கின்ற மூத்த அமைச்சரோடு கலந்து பேசி, வண்டல் மண் தமிழ்நாடு முழுவதும் விவசாய பெருமை மக்கள் அள்ளுவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்து இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வண்டல் மண் அள்ளப்படுகின்றது. முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் கொடுத்தோம். 1509 ஏரிகள் தூர்வாரப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதலாக காஞ்சிபுரம் மாவட்டத்திலே நான் துவக்கி வைத்தேன். மற்ற மாவட்ட தலைநகர்களே அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் துவக்கி வைத்தார்கள். அந்த பணி முடியும் தருவாயில் இருக்கின்றது. மீண்டும் இந்த பணி தொடர்வதற்காக 2065 ஏரிகள் 300 கோடி ரூபாயிலே இன்றைக்கு தூர் வாருவதற்கான நடவடிக்கையை அம்மாவுடைய அரசு எடுத்திருக்கின்றது. இந்த தூர் வாருவதன் மூலமாக ஏரி குளங்கள் ஆளப்படுகின்றது. இதனால் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகின்றது. அதோடு அந்த ஏரி குளங்களில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. மண்ணை வளப்படுத்துகின்றது. விளைச்சல் அதிகமாக பெறுவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கையை மேற்கொண்டுகின்ற மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பல்வேறு நலத்திட்டங்கள், சாலை வசதி, பாலங்கள், கல்லூரிகள் என்று பல்வேறு திட்டங்களை அம்மாவுடைய அரசு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. கடுமையான வறட்சி, 140 ஆண்டு காலம் இல்லாத கடுமையான வறட்சி, மழையே இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. எவ்வளவுதான் அரசாங்கம் திட்டம் போட்டு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் நிலத்தடி நீர் 1000 அடிக்கு கீழே போய்விட்டது. அதில் 1000 அடிக்கு கீழே இருந்துதான் நீரை எடுத்து மக்களுக்கு குடிநீராக வழங்க வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும், இவ்வளவு கடுமையான வறட்சியிலும் நமக்கு 62% 38% மழை தான் பொழிஞ்சிருக்குது. 62% மழை பொழியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து தமிழகத்திலே குடிநீர் பிரச்சனை இல்லாம பார்த்து கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு என்று மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இந்த 110 விதி என்ற ஒரு அற்புதமான விதியை கொண்டு வந்தார். ஆக இந்த விதியின் மூலமாக நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா 110 விதி அறிவித்தாலே மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் மக்கள் மாலையை செய்தியை பார்ப்பார். இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கின்றது? இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் என்ன அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள், நம்முடைய பகுதிக்கு என்ன திட்டம் வந்திருக்கு என்று ஆட்சியத்தோடு பார்ப்பார். ஆக இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்ற நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுதெல்லாம்
சட்டமன்ற விதி எண் 110 கீழ் பல்வேறு அற்புதமான திட்டங்களை அளித்து நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர, நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை முழுவதும் நிறைவேற்றிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். இன்றைக்கு அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் சட்டப்பேரவை விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை தந்திருக்கின்றோம். இந்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமராவதி ஆற்றிலே தண்ணீர் திறந்துவிட வேண்டும். இப்பொழுது தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது, படிப்படியாக உயர்கின்றது. ஆகவே எங்களுக்கு தண்ணீர் கால்வாயிலும் ஆற்றிலும் திறந்துவிட வேண்டும், உயிர் தண்ணி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசு கனிவோடு பரிசீலித்து இதையும் செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை அவ்வளவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இதே புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இன்றைக்கு காவிரிக்கு நதி நீரை பெற்று தந்தார்கள். இன்றைக்கு சட்ட போராட்டத்தின் மூலமாக நமக்கு சட்ட அங்கீகாரத்தை பெற்று தந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதி நீர். அந்த காவிரி நதியிலே இருந்தால் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் இன்றைக்கு நீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றோம். இன்றைக்கு கடுமையான வறட்சியின் காரணமாக கடந்த முறை மேட்டூரிலே அணை வறண்டு விட்டது. குடிநீருக்கும் பிரச்சனை, பாசனத்திற்கும் தண்ணீர் திறந்துவிடவில்லை. ஆகவே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இன்றைக்கு அங்கே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையும் ஆத்மாவும் வெற்றி பெற்று நமக்கு நீதி கிடைக்கும் என்று நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.